எனக்கு ஒரு தங்கச்சி பாப்பாவோ இல்லை தம்பி பாப்பாவோ இருந்தால் நல்லா இருக்கும். நான் மட்டும் தனியாக இருக்கேன், எனக்கு போர் அடிக்கும்ல, என்ன பண்ணுறது? கடவுளே, எனக்கு மட்டும் ஒரு தேவதை ஃப்ரெண்டாக இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும். என் கூட தேவதை விளையாடும், நான் என்ன கேட்டாலும் தேவதை எனக்கு கொடுக்கும். நான் தேவதை கிட்ட எனக்கு நிறைய சாக்லேட் வேணும், நிறைய பொம்மைங்க வேணும், அழகான பூந்தோட்டத்துக்கு நான் போகணும், அப்புறம் வானத்தில் பறக்கணுன்னெல்லாம் நான் தேவதையை கேட்பேன். ஆனால் எனக்கு தான் கேட்குறதுக்கு தேவதையே இல்லையே, அப்புறம் எப்படி நான் கேட்பேன்? நான் தனியாக எனக்கு எவ்வளோ போராக இருக்குது. கடவுளே கடவுளே, எனக்கு ஒரு தேவதையை தான் கொடுங்களேன். நான் சின்ன பொண்ணு இல்லை, உங்களை எவ்வளோ ஆசையாக கேட்குறேன். எனக்கு ஒரு தேவதை தந்தா நான் அது கூட விளையாடுவேன்ல. கடவுளே, எனக்கு ஒரு தேவதை தாங்களே. இதோ உன் தேவதை வந்துவிட்டேன். எதற்காக என்னை அழைத்தாய்? உனக்கு என்ன வேண்டும் கூறு. நீ என்ன கேட்டாலும் நான் உனக்கு தருவேன், சரியா? உன் ஆசையை என்னிடம் கேள். ஹையா ஹையா, ஜலி ஜலி ஜலி. தேவதை தேவதை வந்திருக்கு. நான் கடவுளை கேட்டா எனக்கு தேவதை தர சொல்லி கடவுள் எனக்கு தேவதை தந்துட்டாரு. என்ன தேவதை வேணுமென்று கேட்டுக்கொண்டே இருந்தாய், வந்ததிலிருந்து எந்த ஒரு வரமுமே நீ கேட்கவில்லையே. உனக்கு என்னதான் வேண்டும்? வரமா? அதுவும் எனக்கா? எனக்கு 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 நிறைய சாக்லேட்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு இடம் வேணும். தேவதை மந்திரம் போடுகிறேன், சாக்லேட் இடமே தோன்றிவிடு. பாத்தியா, நீ ஆசைப்பட்ட மாதிரி உனக்கு சாக்லேட் இடத்தையே உருவாக்கி தந்துட்டேன். உனக்கு வேணுமான அளவு சாப்பிடு. ஐயா, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. பாருங்க, நான் சாக்லேட் சாப்பிட்டு வரேன். ஓடி போய் அந்த சாக்லேட்டை சாப்பிடுவேன். ஞம் 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 ஞம். அப்புறம் வேற என்ன, அங்கே நிறைய நிறைய சாக்லேட்ஸ் இருக்கு. அப்புறம் இங்கே வந்து சாப்பிடுவேன். ஞம் 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 ஞம். எனக்கு நிறைய சாக்லேட் தந்துருக்குறீங்க, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குது. ஞம் 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 ஞம். ரொம்ப நன்றி தேவதை, ரொம்ப நன்றி தேவதை. ஜாலி ஜாலி ஜாலி. நிறைய சாக்லேட் சாப்பிடுவேன், எனக்கு ஆசைப்பட்டதெல்லாம் கேட்பேன். ஜாலி ஜாலி ஜாலி. தேவதை, நான் இங்கே சாப்பிட்டு முடிச்ச அப்புறம் உங்களை என் பள்ளிக்கூடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன், ஓகேவா? ஞம் 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 ஞம். சரி, நாம் உன் பள்ளிக்கூடத்துக்கு போனால் நீ ஆசை தீர சாப்பிடு, ஓகேவா? உனக்கு வேறு என்ன வேணுமென்னாலும் என்கிட்ட கேளு, நான் உனக்கு தருவேன். எனக்கு இன்னொரு ஆசை ஏதும், ஃபுல்லாக நிறைய பொம்மைங்க எனக்கு வேணும், தருவீங்களா? இதோ தருகிறேன். தேவதை மந்திரம் போடுகிறேன். ஒரு அறை முழுக்க பொம்மைகள் எல்லாம் வந்துவிடு. ஏட்டனக்கா ஏட்டனக்கா, பொம்மைங்கெல்லாம் வந்துருச்சு, பொம்மைங்கெல்லாம் வந்துருச்சு. ஜாலி ஜாலி, பொம்மைங்கெல்லாம் வந்துருச்சு. நன்றாக விளையாடு. உன் ஆசைகள் அனைத்தையும் நான் உனக்கு நிறைவேற்றி தருவேன். ஜாலியாக இருக்கு. கரடி பொம்மை இருக்கு, கரங்கு பொம்மை இருக்கு, எல்லா பொம்மையும் இருக்கு. ஜானு பொம்மை இருக்கு, எனக்கு பிடிச்ச டோல் பொம்மை இருக்கு, தாரா பொம்மை இருக்கு, மீன் பொம்மை கூட இருக்கு. இது சேவல் பொம்மையெல்லாம் என்கிட்ட இருக்கு. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இப்படி என்ன வரம் கேட்டாலும் நீங்கள் எனக்கு தருவீங்களா? கண்டிப்பா, நீ என்ன வரம் கேட்டாலும் நான் உனக்கு தருவேன். ஆனால் அதில் ஒரே ஒரு கண்டிஷன் தான் இருக்கு. நீ எந்த வரமும் கேட்கலாம், ஆனால் நீ எப்போ உனக்காக வரம் கேட்டாமல் மற்றவங்களுக்காக 3 வரங்கள் கேட்குறியோ, அந்த 3ஆவது வரத்துக்கு பிறகு நான் உன் கூட இருக்க மாட்டேன். ஏன்னா நீ மற்றவங்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சிருவாள். நான் எல்லாம் மற்றவங்களுக்காகலாம் வரம் கேட்க மாட்டேன். நான் எனக்காகத்தான் வரம் கேட்பேன். நிறைய நிறைய வரம் கேட்பேன். எனக்கு
எனக்கு ஒரு ஆசை, என்ன வானத்துல பறக்க வைக்கிறீங்களா? தேவதை சொல்லுகிறேன், வானத்தில் பறந்திடுவோம். ஐயோ, என்னால நம்பவே முடியல. நான் எப்படி வானத்தில் பறக்கிறேன்? தேவதை நீங்க தானே? சந்தோஷமா இருக்கு, நான் வானத்துல பறக்கிறேன். ஜாலியா இருக்கு. எவ்வளவு தூரத்துல நிக்கிறோம். அப்பாடி, இங்க இருந்து விழுந்தா செத்து போயிடுவோம். ஆனா என் தேவதை என்ன விழ விட மாட்டாங்க. நான் உங்களை எத்தனை வரமும் கேட்கலாமா? நான் எத்தனை வரம் கேட்டாலும் நீங்க எனக்கு தந்து கொண்டே இருப்பீங்களா? அது எப்படி? எவ்வளோ வரம் கேட்டாலும் நீங்க தந்து கொண்டே இருப்பீங்களா? ஆமா, நீ எத்தனை வரம் கேட்டாலும் நான் உனக்கு தருவேன். ஆனால் அந்த வரம் உனக்கானதாக இருக்க மட்டும் நான் உனக்கு எத்தனை வரம் கேட்டாலும் தருவேன். ஆனால் நீ எப்போ உனக்காக வரம் கேட்டாம மற்றவங்க நல்லா இருக்கணும், மற்றவங்களுக்கு உதவி செய்யணும்னு வரம் கேட்க வலிக்கிறியோ, அப்படி நீ மூன்றாவது வரம் கேட்கும்போது நான் உன் கூட இருக்க மாட்டேன். நான் உன்னை விட்டு போயிடுவேன். நான் மற்றவங்களுக்காக எல்லாம் வரம் கேட்க மாட்டேன். நீங்கள் வாரீங்களா? நாங்கள் எங்கள் பள்ளிக்கூடத்துக்கு போவோம், ஜாலியாக இருக்கும். இதுதான் என் பள்ளிக்கூடம். எப்படி அழகா இருக்குல்ல? ஆமாம், தேவதை உலகத்தில் கூட இப்படிலாம் பள்ளிக்கூடம் இருக்குமா? அங்கெல்லாம் இப்படி இருந்து படிப்பீங்களா? என்ன படிப்பீங்க? எப்படி படிப்பீங்க? எப்படி பறக்கிறதுண்டு, எப்படி மேஜிக் போடுறா படிப்பீங்க? ஹே விந்தியா, எதுக்காக நீ அழுவுற? என்னாச்சு உனக்கு? எனக்கு ரொம்ப பசிக்குது. நான் இன்னும் சாப்பிடவே இல்லை. யாருமே எனக்கு சாப்பாடு தராங்க இல்லை. நான் இன்னைக்கு சாப்பாட்டை விட்டுட்டு வந்துட்டேன். எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது. எனக்கு யாருமே சாப்பாடு தரல. அட, இவ்வளோ தான் உனக்கு பிரச்சனையா? நான் உனக்கு சாப்பாடு தரேன், அழுவாத. ஓகே, ஆரம்பரு, நான் உனக்கு சாப்பாடு எடுத்துட்டு. தேவதை எனக்கு ஒரு உதவி பண்ணுறீங்களா? என் ஃப்ரெண்டு பாவம், அவள் ரொம்ப பசியாக இருக்கா. அவளுக்கு சாப்பாடு கொடுக்கணும். உங்கள் மேஜிக்கை பயன்படுத்தி அவளுக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுங்களேன். அவளும் பாவம் தானே. சரி, அவளுக்கு நான் சாப்பாடு கொடுக்குறேன். ஆனால் ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, நீ உன் முதலாவது வரத்தை மற்றவங்களுக்காக கேட்குற. மற்றவங்களுக்காக இன்னும் 2 வரங்கள் நீ கேட்டாண்டா நான் உன்னை விட்டு போயிடுவேன். சரிதானே? நான் அவளுக்கு வரம் கொடுக்குறேன். இதோ அந்த சிறுமியின் பசியை போக்க உணவொன்று வந்துடும் பாரு. ரொம்ப நன்றி தேவதை, நீங்கள் ரொம்ப நல்ல தேவதை. ஒரு வரம் தானே கேட்டிருக்கேன், இனி யாருக்கும் நான் கேட்க மாட்டேன். நீங்கள் அவளுக்கு சாப்பாடு கொடுத்தாலே போதும். அடேடே, இங்கே எப்படி சாப்பாடு வந்துச்சு? அதுவும் பேகரு, தண்ணி பாட்டிலு, ஆப்பிளு, ரொம்ப டேஸ்டாக இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. நான் நிற்கிறேன், என் ஃப்ரெண்டு தான் எனக்காக இந்த சாப்பாடை தந்திருக்கான்னு. அப்பா ரொம்ப நன்றி. நான் அவளுக்கு போய் நன்றி சொல்லி ஆகணும். இதோ போகிறேன். நண்பியே, ரொம்ப நன்றி. நான் எதிர்பார்க்கவே இல்லை எனக்காக நீ இப்படி ஒரு உதவி செய்வேன்னு. நான் ரொம்ப பசியில இருந்தேன், ஆனா நீ தான் எனக்கு சாப்பாடு தந்த. ரொம்ப நன்றி தேவதை. ரொம்ப நன்றி தேவதை. நீங்க தானே அவளுக்கு சாப்பாடு கொடுத்தீங்க. நல்லது, அவள் நல்லா வயிறார சாப்பிட்டாள். சரி தேவதை, வாங்க நாங்க எங்கேயாவது போவோம். தேவதை எப்பவுமே போய் சொல்ல மாட்டேன். சரி, உன் வகுப்பறைக்கு வந்துன்றது காணும். ஸ்கூல் முடிஞ்சது தானே, வா எங்கேயும் போவோம். அப்பாடியோ, ஏன் தேவதை? இப்பெல்லாம் பூமி ரொம்ப வெயிலா இருக்கு, அதிக வெக்கையா இருக்கு. எதனால தேவதை? அதிக வெக்கையா இருக்கா? நீங்க எல்லாரும் சேர்ந்து மரத்தை அழிச்சு பொழுத்தின கொளுத்தினா இப்படித்தான் ஆகும். அதிகளவான மரம் நட்டிங்கண்டா இனி வார காலத்துல இப்படியான கொடூரமான வெயில இருந்து தப்பிக்கலாம். நாங்க எல்லாம் தேவதை உலகத்துல நிறைய மரம் வளர்த்துருக்கிறோம். ஏன்னா அப்பதான் எந்த வெக்கையும் இல்லாம சூழல் குளிர்ச்சியா இருக்கும். நீங்களும் எவ்வளவுக்கு முடியுமோ அவ்வளவுக்கு மரங்களை நடுங்க. ஐயோ, நான் கஷ்டப்பட்டு வளர்த்த என் பயிரெல்லாம் அழிஞ்சு போச்சுதே. நான் என்ன செய்வேன்? ஐயா, எதுக்காக அழுவுறீங்க? என்னாச்சு? ஐயோ அம்மா, அதை நான் எப்படி சொல்லுவேன்? நான் நிறைய காலமா கடனுடனை வாங்கி வட்டியை வாங்கி எனக்கு ஒரு பயிர் நிலத்தையே அழகா வளர்ச்சி வச்சிருந்தேன். அந்த வளர்த்த பயிரையெல்லாம் விற்று
என் கடனையெல்லாம் நீக்குவோம்னு பார்த்தேன். என் பிள்ளைக்கு ஒரு வேளை சாப்பாடு நல்லா கொடுப்போம்னு பார்த்தேன். ஆனால் அதிகரித்திருந்த இந்த வெக்கையால் என் பயிரெல்லாம் கருகி போச்சுதம்மா. என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. நான் என் பிள்ளைகளுக்கு எப்படி சாப்பாடு கொடுப்பேன்? ஐயா, கவலைப்படாதீங்க. இந்த நாட்டில் விவசாயிகளான நீங்க தான் இந்த நாட்டையே வளர்ச்சிப்படுத்துறீங்க. எதுக்கும் கவலைப்படாதீங்க. கடவுள் உங்களுக்கு எந்த குறையும் தர மாட்டார். நீங்கள் வேணும்னா உங்கள் வயலை போய் பாருங்க. கட்டாயம் உங்களோட வயல் நல்லா செழிச்சு வளர்ந்துருக்கும். தேவதை எனக்கு ஒரு உதவி பண்ணுவீங்களா? அந்த விவசாயி பாவம், அவரோட வயல் வெயில் காரணமாக கருகி போச்சுது. அவர் பாவம், அவரோட வயலை மறுபடியும் நல்லா செழிச்சு வளர பண்ணுங்களேன். சரி, நான் அவரோட வயலை மீண்டும் செழிப்பாக மாத்துறேன். ஆனால் மறந்துடாத, இது மற்றவங்களுக்கான உன்னோட 3வது வரம். தேவதை வரம் போடுகிறேன், வயல் மீண்டும் செழித்து வளர்ந்திரம் பாரு. ஐயா விவசாயி, உங்களால் தான் இந்த நாடு செழிச்சிருக்கு. நீங்கள் ஒருபோதும் கவலைப்படக்கூடாது. நீங்கள் எப்போவுமே தலை நிமிர்ந்து நிற்கணும். இதோ நீங்கள் உங்களோட வயலை போய் பாருங்கள், அது நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். நீங்கள் நிறைய லாபத்தை ஈட்டுவீங்க. சீக்கிரமாக போங்க. சரிம்மா, ஏதோ நீ சொல்ற, நான் போய் பார்க்குறேன் என் வயலை. அட, இது என்ன ஆச்சரியம்! என் வயல் மீண்டும் வளர்ந்துருச்சு. அது நல்லா செழிச்சு நிற்குது. நான் என் கடனை எல்லாம் இப்போ தீர்த்துருவேன். என் பிள்ளைங்களுக்கு சாப்பாடெல்லாம் கொடுப்பேன். ஆத்தா, தெய்வமே, மாரியாத்தா, கடவுளே, ரொம்ப நன்றிம்மா. ஆனால் இது எப்படி நடந்துச்சுன்னு தான் எனக்கு தெரியல. எது எப்படி ஆயிருந்தாலும் அந்த கடவுள் கருணை காட்டிட்டா. எட சின்ராசு, எங்களை போன வந்து நெல்ல புடுங்கள, நேரமாச்சு. பைத்தியக்கார பையன் மாதிரி இதில் நிற்கிற. பொடுங்கு. இந்த முறை நல்ல வேட்டைதான் நமக்கு. ஆமாடா முருகேசா, நமக்கு இந்த முறை நம்ம கஷ்டம் எல்லாம் தீரப்போகுது. அந்த ஆத்தா கண்முழிச்சிட்டா. நம்ம பிள்ளைங்க நல்ல சாப்பாடு சாப்பிடும். நம்மளுக்கு கடனே இல்லாத வாழ்க்கை இருக்க போகுது. தாயே, ரொம்ப நன்றிம்மா. நாம 3 வேளை நல்லா சாப்பிடணும். தங்களை உருக்கி எங்களுக்காக வேர்வை சிந்தி இந்த விவசாயிகள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அவங்க எப்பவுமே நல்லா இருக்கணும். அவங்களுக்கு எப்பவுமே பயிர் செழிப்பாக வளரணும். அவங்க மேலும் மேலும் வளர்ச்சி அடைந்து எந்த கஷ்டமுமே இல்லாமல் எங்கள் எல்லாருக்கும் அவங்க நல்லா சாப்பாடு தரணும். அவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும். என்ன தேவதை, நான் சொல்கிறது சரிதானே? ஆமாம், நீ சொல்கிறது சரிதான். சரி, இப்போ உனக்கு என்ன வர வேணும்? உனக்கான வரத்தை நீ இன்னும் கேட்கலாம். நான் தந்துக்கிட்டே இருப்பேன். தேவதை, என்ன ஒரு அழகான பூங்காக்கு கூட்டிகிட்டு போங்க. அங்கே நிறைய பூக்கள் இருக்கணும். கூட்டிகிட்டு போகிறீங்களா? தேவதை மந்திரம் போடுகிறேன். அழகான பூங்காவே வந்துவிடு. வாவ், இது நல்லா இருக்கு. ஆனா எனக்கு வேற பூங்கா வேணும். அப்போ இந்த பூக்கா உனக்கு பிடிச்சிருக்கா? இல்லை தேவதை, எனக்கு இன்னும் அழகான பூங்கா வேணும். தாங்களே. சரி, இந்த பூங்கா உனக்கு பிடிச்சிருக்கா? இந்த பூங்காவும் எனக்கு பிடிக்கல தேவதை. ஆனால் இந்த இடம் அழகா இருக்கு. எனக்கு வேறொரு பூங்கா தாங்கல தேவதை. வாவ், இந்த பூங்கா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது ரொம்ப அழகா இருக்கு. ஐயா ஜாலி. அங்க பாருங்களேன், இங்க நிறைய பூக்கள் இருக்கு. தேவதை, இப்படியான பூக்கள் எல்லாம் ஏன் தேவதை பூமியில இல்லை? இந்த மாதிரி பூக்களை எல்லாம் நான் உங்களுக்கு தருவேன். ஆனால் நீங்கள் தான் மரங்களை வெட்டுறீங்களே, பூக்களை வளர்க்குறீங்களே இல்லையே. இயற்கையை விட்டுட்டு செயற்கையை தானே விரும்புகிறீங்க. அதனால தான் இந்த பூக்கள் எல்லாம் பூமியில் இல்லை. சரி தேவதை,
அங்க பாருங்களேன், ஒரு பாட்டி அழுதுகிட்டு இருக்காங்க. என்ன பிரச்சனை அவங்களுக்கு? பொறுங்க தேவதை, நான் போய் என்னன்னு கேட்குறேன். பாட்டிமா, பாட்டிமா, எதுக்காக பாட்டிமா அழுறீங்க? என்னாச்சு பாட்டிமா? என்ன பிரச்சனைனாலும் என்கிட்ட சொல்லுங்க பாட்டிமா, நான் தீர்த்து வைக்கிறேன். ஏன் பாட்டிமா அழுறீங்க? என்ன பிரச்சனை பாட்டிமா உங்களுக்கு? அந்த கொடுமையை நான் எப்படிம்மா சொல்லுவேன்? சின்ன வயசா இருக்கும் போதுதான் நீங்க எனக்கு அம்மா வேணும் அம்மா வேணும்னு விளையாடுவீங்க. ஆனா நீங்க வளர்ந்து கல்யாணம் செஞ்ச அப்புறம் எங்களை எல்லாம் தவிக்க விட்டுருவீங்கம்மா. என் பிள்ளைங்க என்னை வீட்டை விட்டு வெளியில அனுப்பிட்டாங்கம்மா. என்னை பார்த்து வயசு போன கிழவி வீட்டை விட்டு வெளியிட போடின்னு சொல்லிட்டாங்க. தேவதை, எங்களை கஷ்டப்பட்டு வளர்த்த அம்மா அப்பாவை நாங்கள் இப்படிலாம் வீட்டை விட்டு அனுப்பவே கூடாது. அவங்க எங்களுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. அந்த பாட்டி பாவம் தேவதை, அவங்களுக்கு ஒரு வீடு கொடுங்களேன் தேவதை. பாட்டிம்மா, கவலைப்படாதீங்க. உங்கள் பிள்ளைங்க பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. ஆனால் நீங்கள் அவங்கள மன்னிச்சிடுங்க. இது உங்களுக்கான வீடு தான். உங்களுக்கு சாப்பாடெல்லாம் நாங்களே அனுப்பி வைக்கிறோம். நீங்கள் கவலைப்படாதீங்க, இந்த வீட்டில் இருங்க. ரொம்ப நன்றிம்மா. ஆனால் உங்கள் அம்மா அப்பாவை என்ன மாதிரி அனாதை ஆக்கிடாதீங்க. உங்களை பெற்று வளர்த்து இவ்வளோ வாழாக்கின அப்புறம் உங்களை தேவைகளெல்லாம் முடியும் போது எங்களை நீங்கள் அனுப்பும்போது எங்களோட மனசு எவ்வளோ வேதனைப்படும். எங்களை வீட்டை விட்டெல்லாம் அனுப்பிடாதீங்கம்மா. வீட்டில் கிடக்கிற ஏதாவது ஒன்றை சாப்பிட்டுட்டு பேர பிள்ளைகளோட சந்தோஷமாக இருந்துக்கிறோம். தேவதை, எனக்கு வேற இன்னொரு வரம் வேணும். இங்கே பாரு, நீ உனக்காக இல்லாமல் மற்றவங்களுக்காக 3 வரங்கள் கேட்டுட்ட. இனிமே உனக்கு எந்த வரத்தையும் என்னால் கொடுக்க இயலாது. அப்போ எனக்கு இனி எந்த வரமும் நீங்கள் தர மாட்டீங்களா? இங்கே பாரு, நீ எப்போ உனக்காக இல்லாமல் மற்றவங்களுக்காக வரங்கள் கேட்க வலிக்கிட்டியோ அப்போவே நீ ஒரு தேவதையாகிட்ட. நீ இனி எல்லாருக்கும் உதவி செய்யணும், சரியா? உன்னால் எல்லாம் முடியும். நீ ஒரு சிறந்த தேவதையாக வருவ. நான் இப்போ போயிட்டு வரேன்.